பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமீன். நான் நம்புகிறது கர்த்தரால் எனக்கு வரும். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எதை நம்பி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அது கர்த்தரால் உங்களுக்கு வரும். ஆனால் அதை ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பி உங்கள் உள்ளத்தில் பதிக்கணும். முதல்ல நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிங்க. நம்பிக்கையோடு அவரை பற்றி கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும். ஆனால் நீங்களாக மாம்சத்தில் நம்பிக்கொண்டு அதை விரும்பி கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் தமக்கு சித்தமானதை வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு காண்பிக்கும் போது தான் அந்த நம்பிக்கையே உறுதியாகும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நம்பக்கூடாது. அது தேவ சித்தமான்றதை அறியும் போது தான் உங்கள் நம்பிக்கையே உறுதியாகும். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, இல்லை காண்பித்திருக்கிறாரு, இன்னும் நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தாருன்னா, உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னா கர்த்தரால் அது வரும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கர்த்தராலேயே நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நான் நம்பினதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன், இந்த நேரத்திலும் நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையை அருளி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.